அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ மோர் குழம்பு செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லிக்கீரை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது இருக்கட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயும் இதில் வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.